வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் 7,88,696 வாக்காளர்கள் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். அரசுமுறை பயணமாக காரைக்கால் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற துணைநிலை ஆளுநர். மரியாதை நிமித்தமாக சந்தித்த முதலமைச்சர். 25வது நாளாக தொடரும் பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம். பணி நிரந்தரம் வழங்கும் வரை போராட்டம் ஓயாது என முழக்கம். புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டேப் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் 7,88,696 வாக்காளர்கள் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்தார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 16/12/2025 அன்று வெளியிடப்பட்டது. அதன்படி ஆண் வாக்காளர்கள் 3,60,396, பெண் வாக்காளர்கள் 4,57,028 மற்றும் 3ஆம் பாலினத்தவர் 120 என மொத்தம் 7,66,244 வாக்காளர்கள் இருந்தனர். தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம், சேர்த்தல் உள்ளிட்ட திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இறுதி வாக்காளர் பட்டியலை வழங்கினார். அதன்படி புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் 3,70,955 ஆண் வாக்காளர்களும் 4,17,620 பெண் வாக்காளர்களும் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் 121 என மொத்தம் 7,88,696 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் எந்தவித அச்சமும் வேண்டாம், வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது, அதில் உரிய ஆவணங்களுடன் பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி 42,679 அதிக வாக்காளர்கள் கொண்டு வில்லியனூர் தொகுதியும், 20,962 வாக்காளர்கள் குறைந்த வாக்காளர்கள் கொண்டு ராஜ்பவன் தொகுதியும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுறோம். இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் இப்பொழுது பாண்டிச்சேரி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 3,70,955 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,17,620 பேரும், 3ஆம் பாலின வாக்காளர்கள் 121 பேரும், ஆக மொத்தம் 7,88,696 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இது வரைவு வாக்காளர் பட்டியலை கம்பேர் பண்றப்ப 22,452 பேர் அதிகமாக ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.93% வரைவு வாக்காளர் பட்டியலை விட நம்ம இப்ப இறுதி வாக்காளர் பட்டியல அதிகமாயிருக்காங்க. இப்ப இருக்கிற இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 to 19 வயது வாக்காளர்கள். இப்போ கடைசியா நடந்த இந்த கிளைம்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் பீரியட்ல அதிகமா எங்களுக்கு வந்தது இந்த 18 to 19 வயது வாக்காளர்கள். ஒருநாள் அரசுமுறை பயணமாக காரைக்கால் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். ஒருநாள் அரசுமுறை பயணமாக காரைக்கால் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காவல்துறை இயக்குனர் ஷாலினி சிங், வளர்ச்சி ஆணையர் கிருஷ்ணமோகன் உப்பு, மாவட்ட ஆட்சியர் செல்வி இஷிதா ரதி ஆகியோர் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் 25வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்துள்ளனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஜனவரி 21ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் இன்று 25வது நாளை எட்டியுள்ளது. 2 நாட்கள் தொடர் உண்ணாவிரத பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கடந்த 13ஆம் தேதி முதல் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது.
என்று இந்த போராட்டம் 2வது நாளை எட்டியுள்ளது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சங்கங்களின் ஆதரவு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் நிர்வாகிகள் நேரில் வந்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அடுத்த கட்ட நடவடிக்கை ஏற்கனவே 7 கட்ட போராட்டங்கள் முடிந்து தற்போது 8வது கட்டமாக தொடர்ந்து 25 நாட்களாக ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர். அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பணி நிரந்தர ஆணை வழங்கும் வரை தங்களது அறப்போராட்டம் ஓயாது என ஒருங்கிணைப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு டேப் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் பயின்றவர்களுக்கும் 2025-26 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2025-26 ஆண்டு பட்ஜெட் உரையின் போது அறிவித்தார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் விழா இன்று ஏம்பலம் மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கினர். முதற்கட்டமாக ஏம்பலம் மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 377 மாணவ மாணவிகளுக்கும், நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 279 மாணவ மாணவிகளுக்கும், கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 46 மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப் வழங்கப்பட்டன. 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பயின்று 8333 மாணவ மாணவியர்கள் மற்றும் 2025-26 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் 7450 மாணவ மாணவியர் என மொத்தம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 15783 மாணவ மாணவியர்களுக்கும் படிப்படியாக வரும் மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்பட உள்ளது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பள்ளி கல்வி சிறந்த முறையில் இருக்க வேண்டும். மேலும் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களும் அரசு நிரப்பி வருகின்றது. ஏழை மாணவர்களும் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியும் என்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கிறது. அதற்காக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 37 பேர் மருத்துவக் கல்லூரி சென்று பயில்கின்றனர். பெற்றோருக்கு சிரமம் ஏதுமின்றி செலவின்றி மருத்துவம் படித்து முடிக்கும் நிலைமையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. தற்போது மாணவர்கள் புதிய தொழில்நுட்பம் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. மேலும் செல்போன், லேப்டாப் வைத்து பார்ப்பதை பார்த்திருப்போம். இருந்தாலும் 6ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு டேப் கொடுத்தால் எளிதாக இருக்கும் என்று மாணவர்கள் என்னிடம் கேட்டிருந்தனர். துறை செயலர், இயக்குநரிடம் இது பயனுள்ளதாக இருக்குமா என்று நான் கேட்டேன். அவர்களும் பயனுள்ளதாக இருக்கும் என்றனர். எனவே 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு டேப் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதற்குரிய நிதியையும் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தேன். இப்போது தேர்தல் வர உள்ளது. மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். அதனால் அதனை நிச்சயமாக கொடுப்போம். எந்தவித சந்தேகமும் இல்லை என்றார். விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர், வளர்ச்சி ஆணையர் கிருஷ்ணகுமார் உப்பு, பள்ளி கல்வி இயக்குனர் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி இந்தியன் ஆயில் எல்பிஜி விநியோகஸ்தர்களால் வாக்கத்தான் நிகழ்வு நடைபெற்றது. ஆண்டுதோறும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனால் நடத்தப்படும் விழிப்புணர்வு நிகழ்வு இந்த ஆண்டும் கடற்கரை சாலையில் புதுச்சேரி இந்தியன் ஆயில் எல்பிஜி விநியோகஸ்தர்கள் மூலம் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி எல்பிஜி மேலாளர் சம்பத்குமார் ரெட்டி, இந்தியன் கேஸ் விநியோகஸ்தர்கள் இந்திரா பரசுராமன், ரங்கா நரசிம்மன், தில்லை வேலு, சசி இண்டன் மீனா, ஜிஆர் இண்டன் ராஜலட்சுமி, சாய்பாபா அமர், திருமலை பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சக்ஷம் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இந்தியன் ஆயிலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம பாண்டிச்சேரி ராக் பீச்சில் கண்டக்ட் பண்ணுறோம். எப்படி ஃபியூல்ஸை கன்சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல்ஸ் லாங் சிக்னல்ஸ் போடுறப்ப வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி சைக்கிளிங் ஷார்ட் டிஸ்டன்ஸில் போகிறதப்போ சைக்கிள் யூஸ் பண்ணுறது, நமக்கு தேவையில்லாதப்போ எனி எனர்ஜி நமக்கு தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணுறது, அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வேரியஸ் நம்ம ரெகுலர் டெய்லி லைஃப்பில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ டு கன்சர்வ் எனர்ஜி, அந்த அவேர்னஸ் எல்லாம் பொதுமக்களுக்கு கிரியேட் பண்ணுறது தான் இந்த சக்ஷம் ப்ரோக்ராமோட மெயின். அது சார்பாக எவ்ரி இயர் நம்ம 1 February 15th February வரைக்கும் இது கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம
எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற அசெட். புதுச்சேரி மாநில சிஐடியு சாலையோர வியாபாரிகள் சங்க கிளை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சிஐடியு சாலையோர வியாபாரி சங்கம் ஜிஞ்சர் ஹோட்டல் கிளை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சங்க பெயர் பலகையை புதுச்சேரி மாநில சிஐடியு துணைத் தலைவர் முருகன் திறந்து மற்றும் சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் கொடியேற்றி தொடங்கி வைத்தனர். இதில் மாநில பொருளாளர் ரவிச்சந்திரன், சிஐடியு மாநில நிர்வாகிகள் கொளஞ்சியப்பன், ராஜ்குமார், மதிவாணன், விஜயகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க, சாலையோர சங்க புதுச்சேரி மாநில தலைவர் அழகர்ராஜ், செயலாளர் வடிவேல், பொருளாளர் வீரா, கெம்புராஜ், அன்பழகன், ராமசாமி, முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் ஜிஞ்சர் ஹோட்டல் கிளை தலைவர் ராஜேந்திரன் தலைமை ஏற்க, சங்கத்தின் செயலாளர் ஆனந்த் என்கிற பூர்ணச்சந்தர் வரவேற்புரையாற்றினார். கிளை செயல் தலைவர் சங்கரன், கிளை துணை செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் மோகன் நன்றியுரை நிகழ்த்தினார். மற்றும் கிளை உறுப்பினர்கள் சிவகுமார், ராஜாமணி, சசிகுமார், மணி என்கிற செல்வம், முருகன், மோகன்ராஜ், தனலட்சுமி, வளர்மதி, தெய்வயானை, பிரகாஷ் மற்றும் ஏழுமலை ஆகியோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் RM பிரபு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய ஒருங்கிணைப்பாளர் தீபக் பியத் மற்றும் ராகுல் காந்தி தேசிய சங்கதன் மாநில பொதுச் செயலாளர் புஷ்பராஜ் அவர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் பன்னீர்செல்வம், வட்டார காங்கிரஸ் ரத்னவேல், ஆனந்த், சந்திரசேகர், தேவேந்திரன், விஜயராஜ், சக்கரவர்த்தி, ஹரிகிருஷ்ணன், செந்தில்குமார், ராஜா, மணி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை மற்றும் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் இறுதி வாக்காளர் பட்டியலை வாக்காளர் பதிவு அதிகாரி 8 வினயராஜ் அவர்கள் மேற்பார்வையில் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படுவதை பார்வையிட்டார். உருளையன்பேட்டை மற்றும் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் இறுதி வாக்காளர் பட்டியலை வாக்காளர் பதிவு அதிகாரி 8 திரு வினயராஜ் அவர்கள் மேற்பார்வையில் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படுவதை பார்வையிட்டார். மேலும் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரி சரவணன் மற்றும் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது பொதுமக்களின் கேள்விகளுக்கும் அவர்களின் சந்தேகங்களையும் PLO சூப்பர்வைசர் நடராஜன், கோபிநாத் மற்றும் பிரசாந்த் அவர்கள் விவரித்து கூறினர். நரேந்திர மோடி ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக புதிய பேருந்து நிலையம் அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நரேந்திர மோடி ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் மாதவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து ஆதரவற்றோருக்கு உணவு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் அரிசி மூட்டை அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தலைவர் மாதவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜகவின் நிர்வாகிகள் சாம்ராஜ், பிரபு, ஜெயபிரகாஷ், சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் ஆட்டோ தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளும் நடப்பட்டது. உழவர்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி பிரபாதேவி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் மாசி முதல் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது.
இதில் அந்த பகுதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மேலும் சிறப்பு விருந்தினராக லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி துரைராஜன், ஆலய தலைவர் தமிழ்வேந்தன், கோவில் நிர்வாகிகள் தெய்வீக புண்ணிய கோடி, முரளி, முருகையன், பழனி, மாரியப்பன், சுரேஷ், இளந்தரியன், ஜெயசீலன், சுப்பிரமணி மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து பிரபாதேவி நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நேற்று மாலை ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2022-23 கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பு பயின்றவர்களுக்கும் 2025-26 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2025-26 ஆண்டு பட்ஜெட் உரையின் போது அறிவித்தார். அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நேற்று மாலை 4 மணி அளவில் ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கி உரையாற்றினர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணகுமார் உப்பு, இயக்குனர், பள்ளி கல்வி இயக்குனர் முனைவர் சிவக்குமார் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் முதற்கட்டமாக ஏம்பலம் PM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 377 மாணவ மாணவிகளுக்கும், நெட்டப்பாக்கம் PM ஸ்ரீ கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 279 மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 46 மாணவ மாணவிகளுக்கும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பயின்ற 8333 மாணவ மாணவியர்கள் மற்றும் 2025-26 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் 7450 மாணவ மாணவியர் என மொத்தம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 15783 மாணவ மாணவியர்களுக்கும் படிப்படியாக வரும் மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்பட உள்ளது. தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட வேண்டும் என கூறும் தாவேகா தலைவர் விஜய், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பது ஏன் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடுவது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாகவும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தட்டுவண்டி, ரிக்ஷா வண்டி, தையல் மிஷின், கிரைண்டர், மிக்சி, இலவச புடவைகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காரைக்கால் வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க NR காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டினுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை 3 மாதம் முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்காக இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது. இது தமிழக முதலமைச்சரின் ஏமாற்று வேலை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். மீண்டும் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்றார். புதுச்சேரியில் ஆசிரியர்கள் 25 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேர்காணல் நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட இவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓடிய தாவேகா தலைவர் விஜய் எல்லாம் அதிமுகவை விமர்சிக்க தகுதியில்லை. தனியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறும் விஜய், ஆட்சியில் பங்கு என்று அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு ஏன் அழைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். புதுவை காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள உள்துறை அமைச்சரை முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் காரைக்காலில் உள்ள தனியார் உணவகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள்.
புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் 7,88,696 வாக்காளர்கள் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். அரசுமுறை பயணமாக காரைக்கால் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர். பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற துணைநிலை ஆளுநர். மரியாதை நிமித்தமாக சந்தித்த முதலமைச்சர். 25வது நாளாக தொடரும் பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம். பணி நிரந்தரம் வழங்கும் வரை போராட்டம் ஓயாது என முழக்கம். புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டேப் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.